இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி அப்ரைசிங் அப்படின்னா திருநெல்வேலின்ற ஒரு ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலியில் ஆப்ரேஷன் எழுச்சி அப்படின்னா எழுச்சி அங்கே எப்படி எழுச்சின்னா அதாவது எல்லாமே போராட்டங்கள் தான். இது ஒரு வேர்டு மட்டும் மாறி இருக்கும் ரைட்டா. திருநெல்வேலியின் எழுச்சி அப்படின்னு பார்க்க போகிறோம் ரைட்டா. விஓ சிதம்பரனார், அதை கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க. கப்பல் வாங்கி அதை அதை வந்து சிலோனுக்கு கொழும்புக்கு விட்டு தூத்துக்குடி டு கொழும்புக்கு விட்டு வியாபாரம் பண்ணார் ரைட்டா. ஜாயிண்ட் வித் சுப்பிரமணிய சிவா அப்படின்னா இந்த விஓ சிதம்பரனார் ஜாயிண்ட் வித் சுப்பிரமணிய சிவான சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து ஜாயிண்ட் வித் சுப்பிரமணிய சிவான் ஜாயின்னு சேர்ந்து வித் யார் கூட சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து இவர் விஓ சிதம்பரனார்னு அர்த்தம் ரைட்டா. எதில் ஆர்கனைசிங் அப்படின்னா எதை ஆர்கனைசிங் பண்ணுறது? ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா மில்லில் வேலை செய்கிறவங்க, மில் தொழிலாளர்கள், இந்த பஞ்சு மில்லு அரிசி மில்லுன்னு சொல்லி மில் தொழிலாளர்கள் கூட ஒரு ஏற்பாடு செய்தார். அதாவது ஆர்கனைசிங்னா ஏற்பாடு செய்தல். என்னது? சுப்பிரமணிய சுவாமியோட சேர்ந்து சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து ஆர்கனைசேஷன்னா ஒன்று உண்டாக்கினார். அதை ஆர்கனைசேஷன்னா ஏற்பாடு செய்தார் ரைட்டா. என்ன ஏற்பாடு செய்தார்? த மில் ஒர்க்கர்ஸ். யார் கூட ஏற்பாடு செய்தார்? மில் ஒர்க்கர் கூட ஏற்பாடு செய்தார். என்ன? தூத்துக்குடியில் மில்லில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கூட ஒரு விஓ சிதம்பரனார் யார் கூட சேர்ந்து ஜாயிண்ட் வித் சுப்பிரமணிய சிவா, அது சுப்பிரமணிய சிவாவும் விஓசி சேர்ந்து மில் ஒர்க்கர் கூட ஒரு ஏற்பாடு செய்தார்கள். என்ன ஏற்பாடு செய்தார்கள்? தூத்துக்குடியில் ஏற்பாடு செய்தார்கள். திருநெல்வேலி, ரெண்டு இடத்துலையும், தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும். தூத்துக்குடியிலும் வேலை பார்க்குற மில் ஒர்க்கர்ஸு, திருநெல்வேலி வேலை பார்க்குற மில் ஒர்க்கர்ஸ் கூட இந்த விஓசியும் சுப்பிரமணியமும் சேர்ந்து ஏற்பாடு செய்தார்கள். என்ன ஏற்பாடு செய்தார்கள் பார்ப்போம். அதோட போஸ்டாக முடிச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்ஸு இன் 1908 1908 ஹி லெட் நடத்தினார்கள் ஏ ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் என்னது? வேலை நிறுத்தம். அதாவது மில்லில் வேலை பார்க்குற வேலை நிறுத்தம் இருக்கு இல்லையா, அதில் அது ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஹி லெட் ஏ ஸ்ட்ரைக் இந்த யூரோப்பியன் ஓன்ட் கோரல் மில்ஸ் அப்படின்னா இந்த கோரல் மில்லுன்னா அந்த மில்லோட பேர் கோரல் மில். கோரல்னால் அந்த மில்லோட பேர் ரைட்டா. அதனால் பார்த்துக்க யூரோப்பியன் ஓன்டு கோரல் மில் அப்படின்னா யூரோப்பியக்காரனுக்கு சொந்தமான கோரல் மில்னு அர்த்தம். ஓண்டுனா சொந்தமான, அப்போ இங்கிலீஷ்காரனுக்கு சொந்தமானன்னு அர்த்தம். யூரோப்பியன் ஓன்டு கோரல் மில்லு ஸ்ட்ரைக்கு ஏற்பாடு பண்ணார். லெட் நடத்தினார். இவர் தலைமை தாங்கினார். லெட்னா தலைமை தாங்கினார். அங்கே உள்ள மில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதற்கு இந்த விஓசி தலைமை தாங்கினார். 1908 ஹீன்றது யாரை குறிக்குது? விஓசியை குறிக்குது. ஹி லெட்னா தலைமை தாங்கினார் அந்த ஸ்ட்ரைக்குக்கு. என்னது? லெட் ஏ ஸ்ட்ரைக்குன்னா நடத்தினார்னு சொல்லுவாங்க, இல்லை தலைமை தாங்கினான்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக்குன்னு என்னது? வேலை நிறுத்தம். அந்த மில் ஒர்க்கர்கள் வேலை நிறுத்தத்தில் இவர் தலைமை தாங்கினார். வேலை நிறுத்தத்துக்கு எந்த மில்லில் வேலை பார்க்குறாங்க? இந்த யூரோப்பியன் ஓன்டு கோரல் மில்ஸ் அப்படின்னா யூரோப்பியக்காரனுக்கு சொந்தமான கோரல் மில்லில் நடந்த ஸ்ட்ரைக்குக்கு இவங்க தலைமை தாங்கினார்கள். இட் கன்சைடட் அப்படின்னு சொன்னால், இப்போ கன்சைடட்னா என்னது? ஆக்சுவலு அதாவது என்ன? கன்சைட்னா ஒத்து போகிறதுன்னு அர்த்தம். இட் கன்சைடட் வித் த ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால் அப்படின்னா அதாவது அதாவது பிபின் சந்திரபால்ன்ட்டு ஜெயிலில் இருந்தார் ரைட்டா. அப்போ ஜெயிலில் இருந்தவர் ரிலீஸ் ஆகிட்டார். அப்போ இட் கன்சைடட்னா இதுக்கு ஒத்து போகுது. இதோட வித் த ரிலீஸ் ஆஃப் த பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆனதோட இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாப்புல ரைட்டா. எதுக்கு ஒத்து போகுது? விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா who organized a public meeting to celebrate the release of the Bipin were arrested அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ. டு செலிப்ரேட் நல்லா இதை கவனிச்சுக்கோங்க. இட் கன்சைடட், அதாவது கன்சைடட்னு சொன்னால் ஒத்து போகிறதுன்னு அர்த்தம். அதாவது எப்படி ஒத்து போகுதுன்னா இட் கன்சைடட் வித் த ரிலீஸ் ஆஃப் த பிபின் சந்திரபால் அப்படின்னா இந்த பிபின் சந்திரபால் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ்னா விடுதலை ஆகிட்டார் ரைட்டா. இது எதோட ஒத்து போகுதுன்னா பிபின் சந்திரபால் ரிலீஸ்னால் விடுதலையான பிபின் சந்திரபால் கூட ஒத்து போகுது இந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட்டு விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா, விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஆர்கனைஸ்னு ஏற்பாடு செய்தார்கள். எதை ஏற்பாடு எதாவது கூண்டு யாரை குறிக்குது? விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் குறிக்குது. ஆர்கனைஸ்ட் ஏ பப்ளிக் மீட்டிங் அப்படின்னா பொது மீட்டிங் ஏற்பாடு செய்தார்கள் ரைட்டா.
பொதுவாக உள்ள மீட்டிங்ன்றது ஒரு ஆளுகள் கூடி மீட்டிங் போடுறது, மொத்தமாக ஆளுகள் கூட்டி மீட்டிங் போடுறது. அதாவது இவங்க ஒரு பொது மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்தார்கள், ஆர்கனைசேஷனை ஏற்பாடு செய்தார்கள். டு செலிப்ரேட் யார் எதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? செலிப்ரேட்னா கொண்டாடுவதற்கு. டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் த பிபின். இந்த ஜெயிலிருந்து விடுதலையாக வந்தார்ல பிபின், அவரோட விடுதலையை கொண்டாடுவதற்கு. பிபின் என்றவர் ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்தார். அவரோட விடுதலை கொண்டாடுவதற்கு ஒரு பொது மீட்டிங், மக்களை திரட்டி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணினார். யார்? விஓசியும் சுப்பிரமணிய சுவாமியும். அதனால் போட்டிருக்கான் விஓசி அண்ட் சுப்பிரமணிய சுவாமி 2 பேரும் கமா போட்டு ஹூ போட்டிருக்கான். ஹூன்று இந்த 2 பேரை தான் குறிக்குது. ஆர்கனைஸ்னா அமைத்தார்கள், ஏற்பாடு செய்தார்கள். அதாவது ஏற்பாடு செய்தார்கள் எதற்கு? ஒரு பப்ளிக் மீட்டிங், பொது மீட்டிங்குக்கு. ரைட்டா? பொது மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்தார்கள். எதற்கு அந்த மீட்டிங்கு? ஏன் மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்கன்னா டு செலிப்ரேட்னா இந்த கொண்டாடுவதற்கு. டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் த பிபின் ஜெயிலிருந்து வெளியில் வந்துட்டார். அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்தார். வேறு அரெஸ்டட் அப்படின்னா அவங்க திரும்பி கைது பண்ணிட்டாங்க. இப்படி இந்த மீட்டிங் இவர் ரிலீஸ் ஆனதை கொண்டாடுவதற்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனால இவங்களை கைது பண்ணிட்டாங்க. விஓசியும் சுப்பிரமணிய சிவாயும் கைது பண்ணிட்டாங்க. வேறு அரெஸ்டட். சும்மா இருக்க மாட்டாமல் அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டார், அதை கொண்டாடுறதுக்கு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால் இவங்களை கைது பண்ணிட்டாங்க. கம்மா போட்டு வேறு அரெஸ்டட் அப்படின்னா யார் அரெஸ்டடு? விஓசியும் சுப்பிரமணியம் அரெஸ்டட். இந்த மாதிரி இவங்க செஞ்சதுனால, ரைட்டா, இந்த ஃபங்க்ஷன் நடத்துனதுனால த 2 leaders வேர் சார்ஜ் வித் செடிஷன். அப்போ இந்த 2 பேரும் விஓசியும் சுப்பிரமணியமும் சார்ஜ்னா குற்றம் சுமத்தப்பட்டார்கள். என்ன குற்றம்? செடிஷன்னா தேச துரோகம், தேசத்துக்கு துரோகம் பண்ண மாதிரி. ஆமாம், ரைட்டு தானே. அவன் இங்கிலீஷ்காரன் பேரில் தான் நம்ம இருக்கோம். அவன் கைதி பிபின்ற கைதியாகி வெளியில் வர்றான், வெளியே விட்டுறாங்க. அதை கொண்டாடுறதுக்கு பப்ளிக் மீட்டிங்கு கூட்டினா அவன் தூக்கிட்டு போயிட்டான். பிறகு என்னது செடிஷன்? என்னது செடிஷன்னு தேச துரோக வழக்கில் உள்ளே போட்டான். இது த 2 leaders வேர் சார்ஜ். இந்த 2 தலைவரும் சார்ஜ்னா குற்றம் சுமத்தப்பட்டார்கள். சார்ஜ்னா குற்றம் சுமத்தப்பட்டார்கள். என்ன குற்றம்? வித் செடிஷன். இந்த செடிஷனை தேச துரோக குற்றம். செடிஷனை தேசத்துக்கு துரோகம் பண்ணா இவன் இந்த மாதிரி மீட்டிங் வச்சு அப்படின்ற குற்றம் சுமத்தப்பட்டார். அண்டு சென்டென்ஸ்டு டு ரிகரியஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். அப்படின்னா சென்டென்ஸ்னால் தண்டனை வழங்கப்பட்டது. சென்டென்ஸ் என்னது? தண்டனை வழங்கப்பட்டது. என்ன மாதிரி தண்டனை? டு ரிகரியஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். ரிகரியஸ்ன்னா கடுமையான சிறை. ரிகரியஸ்னா கடுமையான சிறை தண்டனை. இம்ப்ரெஸ்மெண்ட்னா சிறை. என்னது? ரிகரியஸ்னா கடுமையான சிறை தண்டனை. இங்கே தண்டனை, சென்டென்ஸ்னு தண்டனை என்ன மாதிரி தண்டனை வழங்கப்பட்டது. சென்டென்ஸ்னால் தண்டனை வழங்கப்பட்டது. என்ன மாதிரி தண்டனை? டு ரிகரியஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். ரிகரியஸ்னால் கடுமையான சிறை. இம்ப்ரெஸ்மெண்ட்னா கடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இம்ப்ரெஸ்மெண்ட்னா சிறை, ரைட்டா? இன்பிரிஷன் அப்படின்னா சிறைன்னு அர்த்தம், ரைட்டா? இம்ப்ரெஸ்மெண்ட்னா சிறையில் அடைக்கப்பட்டார். ரிகரியஸ் அதாவது கடுமையான தண்டனையோடு சிறையில் அடைக்கப்பட்டார், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ்னால் அதாவது தண்டனை. என்ன தண்டனை? டு ரிகரியஸ்னால் கடுமையான சிறை தண்டனை. போட்டுக்கோங்க. இம்ப்ரெஸ்மெண்ட்னா சிறை, ரைட்டா? நெக்ஸ்ட், இனிஷியலி விஓசி வாஸ் கிவன் எ ட்ராக்கானியன் சென்டென்ஸ் ஆஃப் 2 life இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. பெரிய என்ன தண்டனைன்னு சொல்லலை இல்லையா? என்ன தண்டனைன்னு சொல்லலை. அப்போ ட்ராக்கானியன் சொல்கிறான். ட்ராக்கானியன் சொன்னால் என்னது? அதாவது கொடூரமானன்னு அர்த்தம். ட்ராக்கானியன்னா கொடூரமான தண்டனைன்னு அர்த்தம். இனிஷியலி அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இனிஷியலி ஆரம்பத்தில் விஓசி வாஸ் கிவன், விஓசிக்கு கொடுக்கப்பட்டது ஏ ட்ராக்கானியன் சென்டென்ஸ். அப்படின்னா கொடுமையான, ரொம்ப கொடூரமான தண்டனை. அது சென்டென்ஸ்னால் தண்டனை. என்ன மாதிரி தண்டனை? ட்ராக்கானியன்னா கொடுமையான. அதாவது ரிகரேஷனா கடுமையான, ரைட்டா? ரிகரேஸுக்கு மீனிங் என்னது? கடுமையான தண்டனை, ரைட்டா? இது கொடுமையாக இருக்கும். அது கொடுமையான தண்டனை. ட்ராக்கானியன்னா கொடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில். ஆஃப் 2 life இம்ப்ரெஸ்மெண்ட். அப்படின்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டுன்னு என்னது? ஆயுள் தண்டனை அர்த்தம். லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டுன்னா ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை ஒருத்தன் ஜெயிலில் போட்டுருவாங்க, அவன் ஆயுள் பூரா அங்கே தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் ஆயுள் தண்டனைன்னா 14 வருஷம். அப்போ 2 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனைன்னு சொன்னால் 14 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இவருக்கு 2 ஆயுள் தண்டனை. எது?
ட்ராக்கானியன் சென்டென்ஸ். ட்ராக்கானியன்னா இந்த நல்லா திரும்பி படிக்கிறது. இனிஷியலி ஆரம்பத்தில் விஓசி வாஸ் கிவன், விவாசி கொடுக்கப்பட்டார். என்ன எ ட்ராக்கானியன் சென்டென்ஸ். ட்ராக்கானியன்னா கொடுமையான தண்டனை. என்ன கொடுமையான தண்டனை? ஆஃப் 2 லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் அப்படின்னா 2 வாழ்நாள் சிறை. 2 வாழ்நாள் சிறை இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது வாழ்நாள் சிறைனா ஆயுள் தண்டனை. 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போ 28 வருஷம் ஜெயில் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் 2 லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட். லைஃப்னா வாழ்க்கை. 2 லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னா ஆயுள் சிறை. லைஃப்னாலே வாழ்க்கை சிறை என்னது? ஆயுள் சிறைன்னு சொல்லுவாங்க, ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ரைட். நெக்ஸ்ட்டு த நியூஸ் ஆஃப் த அரெஸ்ட்டு ஸ்பார்க்டு அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி பரவியது. அதாவது இந்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த செய்தி பரவியது எங்கே? ஸ்பார்க்குன்னு சொன்னால் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவுனதுனால இந்த செய்தி ஸ்பார்க்குன்னா தூண்டியதுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தூண்டியது இல்லை பரவி. த நியூஸ்னால் இந்த செய்தியானது ஆஃப் த அரெஸ்ட். இந்த மாதிரி த நியூஸ் ஆஃப் த அரெஸ்ட் அப்படின்னா கைது பண்ண செய்தி. அரெஸ்ட்னா கைது, நியூஸ்னா செய்தி. இந்த கைது பண்ண செய்தி ஸ்பார்க்குன்னா தூண்டியது. எதை தூண்டியது? ரயட்ஸ்னால் கலவரங்களை தூண்டியது. இவர் கைது பண்ணதுனால என்னாச்சு? ஸ்பார்க்குடு தான் ரைட்ஸ் அப்படின்னா கலவரங்களை தூண்டியது. திருநெல்வேலியில் கலவரங்களை தூண்டியது. அப்படி கலவரங்களை தூண்டியதுனால என்னாச்சுன்னா அந்த கலவரம் என்னாச்சுன்னா லீடிங் டு த பர்னிங் டவுன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அந்த கலவரம் வந்துருச்சு இல்லையா, அந்த கலவரக்காரர்கள் என்ன பண்ணாங்க? அது திருநெல்வேலியில் கலவரங்களை தூண்டியது. எங்கே? திருநெல்வேலியில். லீடிங் டு அந்த கலவரத்தில். லீடிங் டுன்னா அந்த கலவரத்தினால்னு அர்த்தம். லீடிங்னு சொன்னது முன்னணி வகுத்ததுன்னு அர்த்தம். லீடிங்னா முன்னணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படி எழுதிக்கணும்னு சொன்னால், இப்போ அந்த ஸ்பார்க்குடுன்னா தூண்டியது. அதாவது இந்த செய்தி பரவியதுனால, கைது பண்ண செய்தி பரவியதுனால ரயஸ்னா கலவரம் செய்ய தூண்டியது திருநெல்வேலியில். லீடிங் டுன்னா இட்டு சென்றது. எங்கே இட்டு சென்றது? லீடிங்னா இட்டு சென்றது. முன்னணின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த இடத்துல இட்டு சென்றதுன்னா கொண்டு சென்றது. எது வரைக்கும் கொண்டு வந்துச்சு? இங்கே வரைக்கும் கொண்டு சென்றது. டு த பர்னிங்னா பர்னிங் டவுனை எரிக்கிறது. ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனை எரித்தாங்க மக்கள். அதுக்கடுத்து கோர்ட் பில்டிங்கை எரித்தாங்க. அண்டு முனிசிபல் ஆஃபீஸ் இந்த 3ஐயும் எரிச்சிட்டாங்க மக்கள், அந்த கலவர கும்பல். அதுக்கடுத்து இட் லீட் டு த டெத் ஆஃப் த 4 போலீஸ். இதனால் இந்த கலவர கும்பல் அதுக்கடுத்து என்ன பண்ணிச்சு? இட் லெட்னா இது உண்டாக்கியது. இட்டுனா இதை குறிக்குது, இந்த கலவரத்தை குறிக்குது. இட் லெட்னா உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது? டு த டெத் ஆஃப் த 4 பீப்புள். 4 மனுஷங்களை கொண்டுட்டாங்க இன் போலீஸ் ஸ்டேஷன். இல்லை இது தப்பு. இட் லெட் டு த டெத் ஆஃப் த 4 பீப்புள் இன் போலீஸ் ஃபயரிங் அப்படின்னா இதனால் இந்த கலவரத்தினால இந்த கலவரம் உண்டாக்கியது. எதை டு த டெத் ஆஃப் த 4 பீப்புள். 4 பேருக்கு சாவை உண்டாக்கியது. எப்படி 4 பேருக்கு சாவு உண்டாக்கியது? இன் போலீஸ் ஃபயரிங். கலவரம் உண்டாக்கிச்சு, போலீஸ் ஸ்டேஷன் எரித்தாங்க, முனிசிபல் ஆஃபீஸ் எரித்தாங்க, கோர்ட் பில்டிங் எரித்தாங்க கலவரக்காரங்க. அதனால் என்னாச்சு? இந்த கலவரம் உண்டாக்கியது. லெட்னை உண்டாக்கியது. இந்த இடத்துல எதை உண்டாக்கியது? டு த டெத் ஆஃப் த 4 பீப்புள். அப்போ 4 பேரோட சாவு மரணத்தை உண்டாக்கியது. அந்த மரணம் எப்படி ஆச்சு? 4 பேருக்கு இன் போலீஸ் ஃபயரிங். போலீஸ் சுட்டதுனால, இந்த கலவரக்காரங்கள் நோக்கி சுட்டதுனால 4 பேர் இறந்துட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு விஓசி வாஸ் ட்ரீட்டட் ஹார்ஸ்லி அப்படின்னா விஓசி கடுமையாக நடத்தப்பட்டார். ஹார்ஸ்லின்னா கடுமையாக நடத்தும். ரைட்டா? விஓசி கடுமையாக நடத்தப்பட்டார்னு அர்த்தம். ஹார்ஸ்லினா கடுமையாக, விஓசி ட்ரீட்டட்னா நடத்தப்பட்டார். எப்படி? ஹார்ஸ்லி கடுமையாக நடத்தப்பட்டார். இன் பிரிசன் ஜெயிலில் அவர் அடைச்சிட்டாங்களே, ஜெயிலில் அவர் கடுமையாக நடத்தப்பட்டார். அண்டு வாஸ் மேட் டு புல் த ஹெவி ஆயில் ப்ரெஸ் அப்படின்னா அவரை செய்தார். வாஸ் மேட் அவர் செய்யப்பட்டார். அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவர் செய்யப்பட்டார். என்ன செய்யப்பட்டார்? டு புல்னு இழுக்க. எதை இழுக்க? டு புல் த ஹெவி ஆயில் ப்ரெஸ் அப்படின்னா கடினமான எண்ணெய் பிரச்சனை செக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் அவன் நடுவில் ஒரு கல் மாதிரி இருக்கும். இந்த பாலவானத்தில் போய் பார்த்தீங்கன்னா செட்டியார் தெருவில் நடுவில் கல் மாதிரி இருக்கும், ஒரு உரல் மாதிரி இருக்கும். அது மாடு இழுத்துகிட்டே போகும். அந்த மாடுக்கு பதில் இவர்களுக்கு வச்சுட்டாங்க. அதாவது செக்காட்ட வைத்தார்கள் அப்படின்றான். செக்கு தான் சொல்கிறான், ப்ரெஸ்ன்னு சொல்கிறான். ஹெவி ஆயில் ப்ரெஸ் அப்படின்னா கடினமான எண்ணெய் ப்ரெஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? செக்கு ஆட்ட வைத்தார்கள். செக்குக்கு இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்களா மிஷினில் போட்டு. இப்போ அப்போல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு பெரிய உரல் மாதிரி இருக்கும், அந்த உரலுக்கு நடுவில் போட்டுருவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்காரன் பேரில் அதுலேருந்து ஒரு கலப்பை மாதிரி மேலே போகும். அந்த கலப்பையில் மாடை கட்டி சுற்றுவாங்க. மாடு சுற்றி வரும். அது அரைஞ்சிக்கிட்டே இருக்கும். மாடுக்கு பதில் இவரை போட்டாங்க. ரைட்டா? இவர் தான் சுற்றி இருக்கார். இது
அதனால தான் வாஸ் மேட், இவருக்கு கொடுக்கப்பட்டது என்னது, டு புல்லுன்னு இழுக்க. எதை இழுக்க? த ஹெவி ஆயில் ப்ரைஸ் அப்படின்னா செக்கு, அதாவது எண்ணெய் செக்கு இழுக்க. ஹெவினா கடினமான, ஆயில் ப்ரெஸ்னால் எண்ணெய் செக்குன்னு போடணும். அது செக்குன்னா வேணால் படத்தில் வேணால் காமிக்கிறேன். ப்ரெஸ்ன்னு இந்த ப்ரெஸ் வராது, எண்ணெய் செக்குன்னு வரும். ரைட்டா? அடுத்து டு அவாய்ட் இம்ப்ரெஸ்மெண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் புஸ்டாப் வச்சுட்டான் இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸு டு அவாய்ட் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி தண்டனைகள், இந்த மாதிரி சிறை தண்டனையை தடுப்பதற்காக. அவாய்டுன்னு தடுப்பதற்கு, டு அவாய்டுன்னு தடுக்க வேண்டி, இம்ப்ரெஸ்மெண்ட்னா சிறை தண்டனை தடுக்க வேண்டி சுப்பிரமணிய பாரதி எங்கள் சுப்பிரமணிய பாரதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சுப்பிரமணிய சிவா விவேசுடி சேர்ந்தவர். இவர் சுப்பிரமணிய பாரதி வேறு இவர் ஒருத்தர். ரைட்டா? இந்த மாதிரி டு அவாய்ட்னா தடுப்பதற்கு, இம்ப்ரெஸ்மெண்ட் சிறை தண்டனை தடுப்பதற்கு சுப்பிரமணிய பாரதியார் மூடு டு பாண்டிச்சேரி. சுப்பிரமணிய பாரதியார்னு ஒருத்தர் என்ன பண்ணார், பாண்டிச்சேரிக்கு போய் ஓடி போயிடுவார், இங்கே இருக்க மாட்டார். ஏன்னா பாண்டிச்சேரி அப்போ யார்கிட்ட இருந்தது, ஃப்ரான்ஸ்காரன்ட்டு இருந்தது. அதுக்குள்ளே இவன் நுழைய முடியாது. நம்மளுக்கு தமிழ்நாட்டு பக்கத்தில் பாண்டிச்சேரி, ஆனால் அது ஃப்ரான்ஸுக்கு கையில் இருந்தது. அதனால் இங்கிலீஷ்காரன் அதுக்குள்ளே போக முடியாது. அப்போ நம்ம ஆளுங்க இங்கே தப்பு பண்ணுவாங்க, அங்கே ஓடி போயிடுவாங்க, அங்கே போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணார், புதுசாக ஒன்று கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? சுப்பிரமணிய பாரதியார் மூவ்டு டு பாண்டிச்சேரி. அது எதுக்கு? டு அவாய்ட் இம்ப்ரெஸ்மெண்ட். இங்கே தப்பு பண்ணோம்னா பிடிச்சி போட்டுருவான்றனால டு அவாய்ட், இந்த மாதிரி தவிர்ப்பதற்காக வேண்டி, இம்ப்ரெஸ்மெண்ட் சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக வேண்டி சுப்பிரமணிய பாரதியார் மூவ்டு டு பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிடுவார். விச் வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச். அது யார்கிட்ட இருந்தது அந்த பாண்டிச்சேரி? விச் வாஸ், அது இருந்தன. அண்டர்னா கீழே இருந்துச்சு. யார் கீழே இருந்துச்சு? ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு. ரைட்டா? ஃப்ரெஞ்ச் ரூல்னால் ஃப்ரெஞ்சு அரசாங்கம், ஃப்ரெஞ்சோட சட்டத்தின் கீழே இருந்தால் ஃப்ரெஞ்சு அரசாங்கம்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து பாரதி எக்ஸாம்பிள் வாஸ் த ஃபாலோட் பை மெனி அதர் நேஷனலிஸ்ட். இந்த சுப்பிரமணிய பாரதி போனதை பார்த்துட்டு எல்லா தேசியவாதிகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தப்பு பண்ணுறது அங்கே போயிடுறது. பாரதிஸ் எக்ஸாம்பிள், பாரதியோட உதாரணம், இவரோட கொள்கை, இவர் பண்ணது, அதான் எக்ஸாம்பிள்னு இவர் செய்தது. எக்ஸாம்பிள்ன்றது இவர் என்ன செஞ்சாரோ அதுதான் எல்லோரும் செய்கிறாங்கன்றான். ரைட்டா? இவர் என்ன செஞ்சார், இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஓடிப்பிட்டார். அதனால் பாரதி எக்ஸாம்பிள் வாஸ் ஃபாலோடு தொடரப்பட்டது பை மெனி அதர் நேஷனலிஸ்ட். அப்படின்னா பை மெனி அதர் பல தேசியவாதிகளால் இந்த பாரதியின் கொள்கை தொடரப்பட்டது. பாரதியின் கொள்கை என்னது? பாண்டிச்சேரிக்கு ஓடி போய்டுறது. அந்த கொள்கை தொடரப்பட்டது. சச்சஸ் யார் அதை செஞ்சாங்க? சச்சஸ் அரவிந்தா கோஷ், அவர் ஓடிட்டார். சச்சஸ் அரவிந்தா கோஷ் பாண்டிச்சேரிக்கு ஓடிட்டார். அண்டு விவி சுப்பிரமணியனார் இங்கே தப்பு பண்ணுவாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுவாங்க, அங்கே ஓடி போயிடுவாங்க. இது பாரதியை ஃபாலோ பண்ணி பாரதி மாதிரி செய்கிறாங்க இவங்களும். ரைட்டா? அடுத்து ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. ரிவல்யூஷன் புரட்சிகர நடவடிக்கைகள். ரிவல்யூஷனரினா புரட்சிகர, ஆக்டிவிட்டீஸ்னா நடவடிக்கைகள். இன் தமிழ்நாட்டில் புரட்சிகர நடவடிக்கைகள், ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி ப்ரொவைடட் எ சேஃப் ஹெவன் ஃபார் த ரிவல்யூஷனரிஸ். அப்படின்னா பாண்டிச்சேரி வழங்கியது. பாண்டிச்சேரினா இவங்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொவைடுன்னு வழங்கியது. ரைட்டா? எதை வழங்கியது? ஒரு செகண்ட் அப்படியே இருங்க, வந்துடுறேன். பாண்டிச்சேரி ப்ரொவைடுன்னு வழங்கியது. எதை வழங்கியது? ஏ சேஃப் பிளேஸ்னால் ஒரு பாதுகாப்பான இடம். சேஃப் ஹெவன்றது இடம். ரைட்டா? பாதுகாப்பான ஒரு இடமாக வழங்கியது. எது? புகலிடம். ஹெவன்னா என்னதுன்னு சொல்லுவாங்க, புகலிடம்னு சொல்லுவாங்க, இடம்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா படிச்சுக்கோங்கப்பா. பாண்டிச்சேரி புறவேடுன்னு வழங்கியது, இருந்தது, எப்படி வேணாலும் போட்டுக்க. சேஃப் ஹெவன்னா புகலிடம், ஒரு பாதுகாப்பான புகலிடம். இப்போ என்னால் முடியல, ஒரு இடத்துக்கு போய் வீடு போய் கேட்டு போகிற ஒருத்தவங்க இடம் கொடுக்குறாங்கன்னா புகலிடம் கொடுக்குறாங்க அர்த்தம். ஒரு புகலிடம் பாதுகாப்பான புகலிடம் மாதிரி இருந்தது. புறவேடுன்னு வழங்கியது, பாண்டிச்சேரி வழங்கியது. திகழ்ந்தது ஃபார் த ரிவல்யூஷனரிஸ். யாருக்காக வேண்டி? புரட்சி பண்ணுறவங்களுக்காக வேண்டி பாண்டிச்சேரியானது ஒரு பாதுகாப்பான புகலிடமாக அமைந்தது. புறவேடுன்னு அமைந்ததுன்னு கூட போட்டுக்கோ அந்த இடத்துல. அடுத்து நெக்ஸ்ட் மெனி ஆஃப் தீஸ் ரிவல்யூஷனரிஸ். அப்படின்னா பல புரட்சிக்காரர்கள் மெனி ஆஃப் தீஸ், இந்த மாதிரி பல புரட்சிக்காரர்கள் இன் தமிழ்நாடு வேர் இன்ட்ரடியூஸ்டு, அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அண்ட் ட்ரெயின்ட் இன் ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அட் இந்தியா ஹவுஸ் இன் லண்டன். அப்படின்னா மெனி ஆஃப் தீஸ் நேஷனலிஸ்ட், இந்த மாதிரி ரிவல்யூஷனரிஸ், அதை பல இந்த மாதிரி புரட்சிக்காரர்கள்
இன் தமிழ்நாட்டில் உள்ள பல புரட்சிக்காரர்கள் இன்ட்ரோடியூஸ்டு அறிமுகப்படுத்தப்பட்டனர். எங்கே? அண்டு ட்ரெயின்டு அறிமுகப்படுத்தப்பட்டனர். அண்டு ட்ரெயின்டுன்னா அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்டு அண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. எங்கே? இன் ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த மாதிரி புரட்சிகர செயல்பாடுகளுக்காக வேண்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. எதுக்காக வேண்டி பயிற்சி அளிக்கிறாங்க? புரட்சி எப்படி பண்ணணுன்றதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. எங்கே? இன் இந்தியா ஹவுஸ் இந்தியா ஹவுஸ் இன் லண்டனில் உள்ள பிரிட்டனில் உள்ள லண்டன் இருக்குல்ல, லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸ் என்ற இடத்துல இந்தியா ஹவுஸ்னு ஒரு பங்களா இருக்குது. அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எப்படி புரட்சி பண்ணணுன்ட்டு அதான் போட்டிருக்கான். மெனி ஆஃப் தீஸ் ரிவல்யூஷனரிஸ் அப்படின்னா இந்த பல புரட்சிகரவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல புரட்சி செய்கிறவங்களுக்கு வேறு இன்ட்ரடியூஸ்டு இவங்களை அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். பல புரட்சி செய்கிறவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அண்டு ட்ரெயின்டுனா அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. எதில் ட்ரைனிங் கொடுத்தாங்க? இன் ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா புரட்சிகர நடவடிக்கைகளில் அவர்களுக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? எங்கேயாவது? இந்தியா ஹவுஸ் இன் லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸில் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது எப்படி புரட்சி பண்ணணுன்ட்டு. அண்டு கமா போட்டிருக்கான். அண்டு இன் பாரிஸ்லேயும் கொடுக்கப்பட்டது. அது லண்டனில் எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா இந்தியா ஹவுஸ்ன்ற இடத்துல. அண்டு இன் பாரிஸில் இடம் போடலை. ரைட்டா? பாரிஸ்லேயும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்காரங்களுக்கு ரிவல்யூஷனரி எப்படி பண்ணணுன்ட்டு. ரைட்டா? அடுத்து எம்பிடி ஆச்சாரியா, அடுத்து விடி சுப்பிரமணியனார். ஃபஸ்ட்டு எம்பிடி நெக்ஸ்ட் சென்டென்ஸு ஆச்சாரியா, அடுத்து விவி சுப்பிரமணியனார் அண்டு டிஎஸ்எஸ் ராஜன் வேர் ப்ராமினன்ட் எமங் தம் அப்படின்னா அந்த ட்ரைனிங் எடுத்தவங்களில் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்தவங்களில் இவங்கள்லாம் இருந்தனர். இந்த 3 பேரும் ப்ராமினெண்ட்னா முக்கியமான புரட்சிகரவாதிகளாக இருந்தாங்க. ரிவல்யூஷனரிஸ்னால் புரட்சி செய்கிறவங்க. அங்கே ட்ரைனிங் எடுத்தவங்கள இவங்க 3 பேர் முக்கியமானவங்க. ஏகப்பட்ட பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த 3 பேர் முக்கியமானவங்க. வேறு ப்ரொமினென்ட் எமங் தம் அவர்களில் அப்படின்னா எமங்கன்னு அவர்களில் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. பாரிஸில் லண்டனில் போய் இந்த மாதிரி புரட்சி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் எடுத்தவங்களை இந்த 3 பேர் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் revolutionary literature was distributed by them in Madras through the Pondicherry அப்படின்னு சொன்னால் ரிவல்யூஷனரி லிட்ரேச்சர் என்னது? லிட்ரேச்சர்னு சொன்னால் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பத்திரிகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பத்திரிகையில் தான் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நூல்கள்னு சொல்லுவாங்க. இல்லை ஆமாம் நூல்கள்னு சொல்லுவாங்க. இல்லை இலக்கியம். ஆக்சுவலி உண்மையிலே லிட்ரேச்சர்னால் இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இலக்கியம் கிடையாது. நீங்கள் நூல்கள்னு போட்டுக்கோங்க. ரைட்டா? நூல்கள்னு போட்டுக்கோங்க. என்ன நூல்கள்? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ரிவல்யூஷனரி லிட்ரேச்சர்னா புரட்சிகர நூல்கள், புரட்சி சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்கள்னு அர்த்தம். ரிவல்யூஷனரி லிட்ரேச்சர்னால் புரட்சிகர நூல்கள்னு அர்த்தம். நூல்கள்னால் புரட்சி செய்கிறது எப்படி என்று எழுதப்பட்ட நூல்கள். ரைட்டா? வேர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா பகுந்தளிக்கப்பட்டது. ரைட்டா? டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னது விநியோகம் செய்யப்பட்டது, அனுப்பப்பட்டது, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வேறு டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி ரிவல்யூஷனரி லிட்ரேச்சர் அப்படின்னா புரட்சிகர நூல்கள் வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்னா விநியோகம் செய்யப்பட்டது. பைதம் அவர்களால், அந்த புரட்சிகர ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அவர்களால். பைதம்னு அவர்களை குறிக்குது. பைதம் இன் மெட்ராஸில் விநியோகம் செய்யப்பட்டது. எப்படி விநியோகம் செஞ்சாங்க? மெட்ராஸ்க்கு வந்தாங்க. பாண்டிச்சேரியில் இருந்துட்டுன்னா பாண்டிச்சேரியில் அவங்க இருந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் உண்டாக்குறாங்க. ஆனால் மெட்ராஸ்க்கு அனுப்பி விட்டுறாங்க. அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதை தான் பாண்டிச்சேரி மூலியமாக இந்த புரட்சிகர புத்தகங்கள் என்னது? லிட்ரேச்சர்ன்றது என்னது? நூல்கள். ரைட்டா? நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த நூல்கள் வேறு டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொன்னால் விநியோகம் செய்யப்பட்டது. பைதம் இவர்களால் டு மெட்ராஸுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பாண்டிச்சேரியில் இருந்து விநியோகம் செய்யப்பட்டது. ரைட்டா? அதனால் பார்த்துக்கணும். பாண்டிச்சேரி எழுதலைன்னா இப்போ தப்பாக போயிடும். பாண்டிச்சேரி மூலியமாக தான் மெட்ராஸுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் ரேடிக்கல் பேப்பர்ஸ் சச்சஸ் இந்தியா. இது ஒரு ரேடிக்கல் பேப்பர்ஸ் சச்சஸ் இந்தியா. ரைட்டா? இது ஒரு பேப்பர். என்னது ரேடிக்கல் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறது? புரட்சிகர செய்தித்தாள்னு அர்த்தம். அது நூல்கள். இது புரட்சிகர, அதாவது அது என்னது? புரட்சிகர செய்தி நூல்கள். அது லிட்ரேச்சர்ன்றது. இது ரேடிக்கல்ன்றது என்னது? இது ரேடிக்கல்னால புரட்சிகர தான். ரைட்டா? அது ரிவல்யூஷனரி புரட்சிகர தான். இங்கே ரேடிக்கல்னால புரட்சிகர தான். பேப்பர்ஸ்னால் பத்திரிகைகள். பேப்பர்ஸ்னால் புரட்சிகர பத்திரிகைகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா?
இது அது ரேடிக்கல்னு என்ன மீனிங் நீங்கள் வச்சுக்கணும்னா இதுவும் ரிவல்யூஷனரி மாதிரி தான். ரிவல்யூஷனரிக்கு என்னது புரட்சிகரன்னு சொல்லுவாங்க. ரேடிக்கல்னால புரட்சிகரம் தான். புரட்சிகர பேப்பர்கள் பத்திரிகைகள் இங்கே புரட்சிகர பத்திரிகைகள் சச்சஸ் இருந்தன, இவ்வாறாக இருந்தன. சச்சஸ்னு இவ்வாறாக இருந்தன. சச்சஸ் இந்தியா, இது ஒரு புரட்சிகர பத்திரிகை. விஜயா அண்டு சூரியோதயம் கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னா இந்த விஜயான்னு ஒன்று இருக்குது, இந்தியான்னு ஒன்று இருக்குது, அண்டு சூரியோதயம் இதெல்லாம் என்னது புரட்சிகர பத்திரிகைகள் கேம் அவுட் வெளியே வந்தன. எங்கேருந்து வெளியே வந்தா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில்தான் இதுவும் வெளியே வருது. அப்போ எல்லாமே பாண்டிச்சேரியில் வச்சுருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஆசாம் மூவ்மெண்ட்